அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாவுக்கு மரியாதை செலுத்தினதை கூட போலியான மதசாரின்மை அண்ணாமலை அண்ணன் கைப்பிடிக்கிறார்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய 11ஆம் ஆண்டு நினைவு தினம். அதற்காக ராமேஸ்வரத்தில் கூடிய அவருடைய நினைவிடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் சென்று மரியாதை செலுத்தினார். கூட அப்துல் கலாம் ஐயா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்துல் கலாம் ஐயா அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர், நீங்கள் தலையில் கச்சிஃபை கட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், அப்புறம் மரியாதை செலுத்துங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்ட உடனே அண்ணாமலை அண்ணன் அவர்கள் உடனே அவர் கையில் இருந்த கச்சிஃபை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு அப்துல் கலாம் ஐயாவுக்கு மரியாதை செலுத்தினாரு. அதை வச்சு தான் நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, அண்ணாமலை இதற்கு முன்னாடி நான் தலையில ஸ்கல் கேப்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு தானே அவர் பிரஸ் மீட்லாம் கொடுத்தாரு. இப்போ வாக்கு வங்கிக்காக, அதாவது இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கிக்காக அண்ணாமலை அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவர் கட்சியை எடுத்து தலையில கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு இந்துக்கள் எப்படி மரியாதை செலுத்துவாங்க, கையை கூப்பி கையை வணங்குற மாதிரி தானே வச்சு மரியாதை செலுத்துவாங்க. அதே மாதிரி தானே அண்ணாமலை அவர்கள் மரியாதை செலுத்தினாரு. பக்கத்துல அவருடைய அப்துல் கலாம் ஐயா அவர் குடும்பத்தார் எப்படி மரியாதை செலுத்துறாங்க, இஸ்லாமியர்கள் எப்படி கையை வானம் நோக்கி பார்த்த மாதிரி மரியாதை செலுத்துவாங்களோ அப்படிதான் அவரும் மரியாதை செலுத்தினாரு. அந்த ஐயா வந்துட்டு ஸ்கல் கேப் மாட்டியிருப்பாரு. அவங்க வழிபாட்டு முறையின் பின்பற்றி அவர் வந்துட்டு மரியாதை செலுத்துறாரு. அண்ணாமலையன் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே எப்படி மரியாதை செலுத்துவாரோ, இறைவனை கும்பிடுவாரோ அந்த மாதிரி தான் அண்ணாமலையன் அவர்கள் மரியாதை செலுத்தி இருக்காரு. ஏன் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கல் கேப்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எப்படிப்பா போட்டாருன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அண்ணாமலையன் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் ஸ்கல் கேப்பை நான் போலியாக போட மாட்டேன், ஏன்னா அது நடிக்கிற மாதிரி இருக்கு, அது என்னோட அடையாளமும் கிடையாது. ஏன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரம்ஜான் நேரத்துல நோன்பு வைக்கும் போது அவங்க தலையில அந்த ஸ்கல் கேப்பை மாட்டிக்கிட்டு அவங்களையும் இஸ்லாமியர்கள் மாதிரி காமிக்கிறதுக்காக, நடிப்பதற்காக, அவங்களுடைய வாக்கு வங்கி வாங்குவதற்காக தான் அந்த ஸ்கல் கேப்பை போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்கல் கேப்புக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அந்த புனிதம் எனக்கு தெரியாது, அந்த வழிபாடு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியுமோ என்னோட வழிபாட்டு முறையில அந்த இறைவனுக்கு நான் மரியாதை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் பாஜக இருக்கும் போதும் ரம்ஜான் நோன்புக்கு அண்ணாமலையன் அவர்கள் அப்படிதான் மரியாதை செஞ்சாரு. அவரு கர்நாடக மாநிலத்துல ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்லையும் அண்ணாமலையன் அவர்கள் இந்துக்கள் உள்ள எப்படி பொசிஷன்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்களோ அப்படிதான் இஸ்லாமியரோட சேர்ந்து வழிபாடும் பண்ணாரு. அவர் போலி மதசார்பின்மையை இருக்கக்கூடாது, உண்மையான மதசார்பின்மை எப்படி இருக்கணும்னா அதுக்கு அண்ணாமலையான தான் எடுக்காது. எப்படி என்ன எடுத்துக்காட்டு, அவர் இந்துக்கள் மாதிரி வழிபாட்டு முறையில அப்துல் கலாம் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துறது அவரோட உரிமை. பக்கத்துல இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வழிபாட்டு உரிமையில அவர் மரியாதை செலுத்துறது அவரோட உரிமை. இத்தனைக்கும் நிறைய பேர் ரம்ஜான் நேரத்துல திருநீர்ல அழிச்சிட்டு அப்புறம் ஸ்கல் கேப்பை வச்சு நடிப்பாங்க. அண்ணாமலையன் அவர்கள் அவரோட திருநீரை அழிக்கவே கிடையாது. அந்த போட்டோல பாருங்க, திருநீர் அப்படியே தான் இருக்கும். அவர் ஃபாலோ பண்றது உண்மையான மதசார்பின்மை. அப்துல் கலாம் ஐயாவையே முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்துல் கலாம் ஐயாவை அவர் முன்னிறுத்தி தான் இனிமேல் அரசியல் பண்ணுவாரு. அதை விமர்சனம் பண்ண வேணாம் நான் கேட்டுக்கிறேன்.